example problem 2. So 3 years back a municipality purchased a 10 HP motor for pumping drinking water. சரிங்களா, ஒரு முனிசிபாலிட்டி வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா மக்களுக்கு வந்துட்டு தண்ணி கொடுக்கறதுக்காண்டி ஒரு பம்பிங் ஸ்டேஷனில் வந்துட்டு ஒரு மோட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதோட பவர் பார்த்தோம் அப்படின்னா 10 HP மோட்ரு. இட் இஸ் யூஸ்ஃபுல் லைஃப் வாஸ் எஸ்டிமேட்டட் டு பி 10 years. மொத்தம் வந்துட்டு அதோட லைஃப் வந்து 10 years, பட் ஆல்ரெடி 3 years ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் அதோட யூஸ்ஃபுல் லைஃப் பார்த்தோம் அப்படின்னா 7 years மட்டும்தான். ஸோ இட்ஸ் ஆனுவல் ஆப்ரேட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இஸ் ₹1500. சரிங்களா, மாதம் மாதம் வந்து நம்ம செலவு பண்ணுற அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு மிஷினுக்கு வந்துட்டு AC = 1500. Due to rapid development of that locality, the municipality is unable to meet the current demand for water which the existing motor. So already இருக்கிறதுல 10 HP மோட்டர் யூஸ் பண்ணி வாட்டர் வந்து பம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே பாப்புலேஷன் வந்து அதிகமாயிருச்சு. ஸோ இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த 10 HP மோட்டரில் செக் பண்ணுற வாட்டர் வந்து யூஸ் பண்ண முடியலை. ஸோ அவங்க ஃபர்தராக வந்துட்டு வேற ஏதாவது ஒரு மீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ the municipality can cope with the situation either by augmenting an additional 5 HP motor. Already 10 HP இருக்கு, அதோட 5 HP motor வாங்கி யூஸ் பண்ணலாமா, or replacing the existing HP. ஆல்ரெடி இருக்க அந்த HP motor வந்துட்டு நியூ 15 HP motor, புதுசா ஒரு 15 HP motor வாங்கி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. The details of these motors are given below. டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட பர்ச்சேசிங் ப்ரைஸ் எவ்வளோ, ஸோ அது வந்து கொடுத்துட்டாங்க. தென் லைஃப் வந்துட்டு பழைய 10 HP மோட்டர் இருக்குல்ல, அந்த பழைய 10 HP மோட்டருக்கு தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10 years. ஸோ அதுக்கப்புறம் நம்ம புதுசாக வாங்க போகிற 5 HP சரி இல்லை 15 HP சரி ரிமைனிங் இயர்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் 3 years யூஸ் பண்ணிட்டா ரிமைனிங் இயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 7 தான். ஸோ அந்த 7 தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கேயும் வந்துட்டு நம்ம நோட் பண்ணியிருக்கோம். தென் சால்வேஜ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, எஃபோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஆனுவல் ஆப்ரேட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. சரியா, so the current market value for the 10 HP motor is 12,000. சரிங்களா, இங்க மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்துட்டு பர்ச்சேஸ் பிரைஸ். ஓல்டு மிஷினுக்கு வந்துட்டு இந்த இது வந்து பர்ச்சேஸ் பிரைஸ். பட் இது வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கேபிட்டல் P-ஆ கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா ஓல்டு மிஷின் பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் P அப்படிங்கிறது present value. ஸோ இங்கே present value எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 12,000. ஸோ யூசிங் அன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் I = என்ன கொடுத்துருக்காங்க 15% கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் கேட்டிருக்காங்க. ஸோ கிவன் டேட்டா என்ன பண்ணிடுறோம், கொடுத்துருக்க டீட்டெயில் எல்லாத்தையும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஓல்டு HP இருக்கு, ஓல்டு 10 HPக்கு வந்துட்டு பர்ச்சேஸ் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது கேபிட்டல் P கிடையாது, இதனால யூஸ் கிடையாது. ஸோ ப்ரெசென்ட் வேல்யூ என்ன அதான் நம்மளுக்கு தேவை. ஸோ ப்ரெசென்ட் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 12,000, சால்வேஜ் வேல்யூ 1300, ஆனுவல் ஈக்குவலன்ட் காஸ்ட் 1500. ஸோ ரிமைனிங் யூஸ்ஃபுல் லைஃப் பார்த்தோம் அப்படின்னா 7 years, இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது 15%. நெக்ஸ்ட் இந்த நியூ 5 HP மோட்டர் வரைக்கும் கேபிட்டல் P அப்படிங்கிறது பர்ச்சேஸ் பிரைஸ் தான். ஸோ இதான் வந்துட்டு கேபிட்டல் P-ஆ நம்ம எடுத்துக்கணும். தென் சால்வேஜ் வேல்யூ 1000, ஆனுவல் ஈக்குவலன்ட் காஸ்ட் வந்துட்டு 900, யூஸ்ஃபுல் லைஃப் வந்துட்டு 7 years, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு 15%. எல்லாத்துக்கும் ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். நியூ HP அதே மாதிரி தான். ஸோ இதோட பர்ச்சேஸ் பிரைஸ் அப்படிங்கிறது 25,000 அப்படிங்கிறது கேபிட்டல் P. தென் சால்வேஜ் வேல்யூ அப்படிங்கிறது கேபிட்டல் F, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படிங்கிறது கேபிட்டல் A, யூஸ்ஃபுல் லைஃப் வந்துட்டு 7 years, இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தோம் அப்படின்னா 15%. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஃபார்முலா யூஸ்டு ஆனுவல் காஸ்ட் கொடுத்ததுனால டேரக்டாக செகண்ட் ஃபார்முலா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு ரெண்டும் சேர்ந்தது. ஸோ ஓல்டு மிஷினோட நியூ 5 HP மோட்டர் வந்து யூஸ் பண்ணுறது இதான் நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிவ் 1. ஆல்டர்னேட்டிவ் 2 பார்த்தோம் அப்படின்னா நியூ 15 HP மோட்டர் வாங்குறது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு இதோட ஆனுவல் காஸ்ட் எவ்வளோன்னு பார்க்கணும் இந்த ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்க்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓல்டு 10 HP மோட்டரோட ஆனுவல் காஸ்ட் எவ்வளோன்னு பார்க்குறோம், நியூ 5 HPயோட ஆனுவல் காஸ்ட் எவ்வளோன்னு பார்க்குறோம். ரெண்டையும் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சம்மேஷன் பண்ணிக்கிறோம். அதை இங்கே பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஓல்டு 10 HP மோட்ரு. ஸோ அதுக்கான ஃபார்முலா எழுதிக்கிறோம். ஸோ அதோட P-யோட வேல்யூ பர்ச்சேஸ் காஸ்ட் கிடையாது, ப்ரெசென்ட் வேல்யூ என்னவோ அதுதான், அது 12,000. தென் F ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த AP வந்துட்டு கான்ஸ்டன்ட்டு. தென் 15% I கொடுத்துருக்காங்க, 7 years கொடுத்துருக்காங்க. தென் F ப்ராப்ளத்தில் இருக்குது, I இருக்குது, A வந்துட்டு ஆனுவல் ஈக்குவலன்ட் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 4,273.28 rupees வந்து நம்மளுக்கு வருது. சரிங்களா, தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நியூ 5 HP மோட்டருக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆனுவல் ஈக்குவலன்ட் காஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே P அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பர்ச்சேஸ் காஸ்ட் ஆஃப் நியூ மிஷின். சரிங்களா, ஸோ இங்கே P சப்ஸ்டிட் பண்ணுறோம், F சப்ஸ்டிட் பண்ணுறோம்,
15% இதை வந்துட்டு அப்பண்டிக்ஸ் டேபிளில் இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சி அதை வந்துட்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். தென் இதோட வேல்யூஸ் எல்லாமே இங்கே வந்துருச்சு. தென் ஆனுவல் காஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 900, அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணி டோட்டலாக கால்குலேட் பண்ணோம்னா 2612.60 பைசாஸ் வந்து நம்மளுக்கு 2612 rupees 0.60 பைசஸ் வந்து நம்மளுக்கு இதோட காஸ்ட்டாக கிடைக்குது. ஸோ ஆனுவல் காஸ்ட் வந்துட்டு டோட்டல் காஸ்ட் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் 1 பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டையும் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். இதை நான் முன்னாடி சொல்லிட்டேன். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 6885.88 rupees வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் 2 ஓடது நான் போகிறேன். ஸோ இங்கே P அப்படிங்கிறது பர்ச்சேஸு. ஸோ எல்லா வேல்யூஸையும் நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஃபைனல் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 15 HP மோட்டரோட ஃபைனல் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 6193 rupees 0.60. சரிங்களா? ஸோ இது ரெண்டு ஆல்டர்னேட்டிவையும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் 1 ஆல்டர்னேட்டிவ் 2 ரெண்டையும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் 2ல தான் என்ன இருக்குது அப்படின்னா ஆனுவல் ஈக்குவலன்ட் காஸ்ட் வந்துட்டு கம்மியாக இருக்குது. ரிசல்ட் எடுத்து எழுதுறப்ப இதோட ஆனுவல் ஈக்குவலன்ட் காஸ்ட் தான் ஆல்டர்னேட்டிவ் 2ஓட ஆனுவல் காஸ்ட் தான் கம்மியாக இருக்குது. ஸோ வி கோ ஃபார் அ நியூ 15 HP மோட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் எடுத்து எழுதணும். சரிங்களா? ஸோ சின்ஸ் த ஆனுவல் ஈக்குவலன்ட் காஸ்ட் ஆஃப் த நியூ மோட்டார் இஸ் லெஸ் தென் that the present motor augmenting with the new 5 HP motor. ஆல்ரெடி இருக்கிற மோட்டாரோட புதுசாக ஒரு 5 HP மோட்டார் சேர்த்து யூஸ் பண்ணுறதை விட நியூ மோட்டாரோட காஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இட் இஸ் சஜஸ்டட் தட் த present motor to be replaced with the new machine. இப்போ நம்ம பார்த்த இந்த டாபிக்கோட ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நம்மளோட www.mechpix.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு அந்த வெப்சைட்டில் மேனேஜ்மெண்ட் டாபிக்ஸில் இன்ஜினியரிங் எக்கனாமிக்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆல் 5 minutes தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும். ப்ராப்ளம்ஸும் சிம்பிளாக சால்வ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணி அங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு நீங்கள் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இதே மாதிரி வரக்கூடிய லெக்சர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட இந்த மெக்பிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.